மோட்டோ எட்ஜ் 50 இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு வொர்த்தா இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோ வந்துடுச்சு, வேறு மாதிரி இருக்குது. எட்ஜ் 50 ஃபியூச்சர் வந்துச்சு, தாறுமாறாக இருக்குது. இப்போ எட்ஜ் 15 லான்ச் பண்ணியிருக்காங்க. மூணுமே இந்த சீரிஸில் பீஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. எப்படின்னு சொல்லி பார்த்துறாங்க. சரிங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போதே நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். சரிங்களா, சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பீக்கில் இருக்கிற பிராண்ட் என்னென்னா மோட்டோ தாங்க. செம்ம வெறித்தனமாக பிராண்டாக இருக்குது. இப்போது அதோட டிஸ்பிளே வந்து போயிடலாங்க. 6.6 இன்ச் நம்மளுக்கு பிஓஎல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நல்லாவே டிஸ்பிளே வந்து வெறித்தனம். அடுத்து 165 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ரீஃப்ரெஷ் ரேட் அதிகமாக இருக்கிறனால நம்ம ஸ்மூத்தாக நல்லா ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு, நல்ல மூவ்மெண்ட் ஸ்பீடு நல்லா ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் வெறித்தனமாக இருக்குது. அடுத்தது பிரைட்னஸ் லெவல் 1900 நெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நம்ம அவுட்டோர் யூசேஜுக்கு நல்லா இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப நல்லா இருக்காது, ஒரு ஓகேவாக இருக்குது. சரிங்களா, ஏன்னா அவுட்டோர் யூசேஜுக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோன்னு அவங்க வந்து 1900 நெட்ஸ் கொடுக்குறதுனால ஓகேவாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது ட்ரிபிள் கேமரா கொடுக்குறாங்க. 50 MP நம்மளுக்கு வைட் ஆங்கிள் சென்சாருமே, அடுத்து 10 MP டெலிஃபோட்டோவுமே, அப்புறம் நம்மளுக்கு 12 MP அல்ட்ரா வைடு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு கேமரா வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு சோனி லைட் 700 கொடுக்குறதுனால நம்மளுக்கு ப்ராசஸ் நல்லாவே பண்ணி கொடுக்குங்க. ஏன்னா கேமரா மெயின் கேமராவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியும் OIS சப்போர்ட்டோட. ஓகேங்களா, நல்லாவே இருக்குது. ரேர் கேமரா நல்லாவே இருக்குது. ஏன்னா சென்சார் தான் முக்கியம். இவங்க சென்சார் நல்லா கொடுத்துருக்காங்க. ஏன்னா மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூச்சர்லேயே கேமரா பீஸ்ட் மோடில் இருந்துச்சு. அதே போல் தான் இது, அதே சென்சார் கட்டி இது நல்லாவே இருக்குது. ஏன்னா கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது. வர மோட்டோவில் செமையாகவே இருக்குது. அடுத்து ஃப்ரண்ட்டில் 32 MP செல்ஃபி கேமரா எடுக்கிறாங்க. செல்ஃபி கேமரா நல்லாவே இருக்குதுங்க. சரிங்களா, ஓவராக எதிர்பார்க்க முடியாது, நல்லா இருக்குது. சரிங்களா, அடுத்தது 5000 mAh பேட்டரி ஒரு டே இருக்குங்க சார்ஜ். சரிங்களா, அடுத்து 68 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. 35 நிமிஷம் அப்படி ஆகும், 40 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகுங்க. அந்த சார்ஜ் கம்ப்ளீட் ஆகும். 35-40 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும். அடுத்து ஒயர்லெஸ் சார்ஜ் 15 வாட்டுக்கான ஒயர்லெஸ் சார்ஜும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 5000 mAh பேட்டரி ஒரு டே. ஆமாங்க, அந்த லெவலில் நிற்கி சார்ஜ். அடுத்தது பேஸ் வேரியன்ட் 8GB ரேம் வேரியன்ட் 256GB இன்டர்னல் வச்சுக்கிறது. 24,999. அதாவது 25,000க்கு ஒரு ரூபா கம்மியாக வரும், இல்லை 24,000க்கு வருங்க. சரிங்களா, இது அதோட ப்ரைஸ், ஸ்டார்டிங் ப்ரைஸ். இதோட ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 ப்ராசஸ். ஓகேங்களா, அதனால் இவங்க இதான் கொடுப்பாங்க. 23,000 24,000 ப்ரைஸ் கொடுக்கும்போது இந்த ப்ராசஸ் தான் அவங்க கொடுப்பாங்க. அடுத்தது இதோட IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. 1.5 மீட்டர் தண்ணி ஆழத்தில் நாம் ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் போட்டுக்கலாம்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. நம்ம அதெல்லாம் ரொம்ப நல்லா போட்டு பார்க்கக்கூடாது, சும்மா தண்ணி வந்து ஒன்றா எடுத்துக்கலாம். Android 14 இருக்குது, 5G சப்போர்ட் இருக்குது, NFC இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. இதோட ப்ளஸ் பாயிண்ட்லாம் பார்த்துலாங்க. கேமரா நல்லாவே இருக்குதுங்க, டிஸ்பிளேவும் நல்லாவே இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு பேட்டரியுமே ஒரு டே, ஒரு நாள் நிற்கலாம், அவ்வளோதாங்க. அடுத்தது நம்மளுக்கு ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸ். ஆனால் மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதில் ஹீட்டு, அதாவது கேமரா ஆன் பண்ணிட்டாவே ஹீட் ஆயிரு, அது மாதிரி ஹீட் இஷ்யூ மட்டும் இருந்துச்சு. அதே போல் இதில் ஹீட் மட்டும் கம்மி பண்ணிட்டாங்கன்னா போது, ஒரு செம ஃபோனாக இருக்குது, பார்ப்போம். ஆனால் மற்றபடி மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இதில் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படிக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கன்ஃபார்ம் சொல்லுங்கள். எனக்கு கேட்டால் மோட்டோ எப்போவுமே நல்லாவே இருக்குது, இது நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக பீஸ்ட் ஃபோன் மோட் ஆக போகுது. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். சரிங்களா, மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோவில் பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷனில் ஹீட் இருந்துச்சு. இதில் என்ன இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் எல்லாம் நல்லா இருக்குது, ஏதோ கொஞ்சம் மைனஸ், குட்டி மைனஸ், கொஞ்சோண்டு மைனஸ் பண்ணிடுறாங்க. இதில் அது ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நல்லாவே இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.